இன்றைக்கி நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் ஹனீஃப் அதனி இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற மார்க்கோ படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, ஒரு மாஃபியா சிண்டிகேட், இந்த போதை கடத்தல், தங்க கடத்தல்லாம் பண்ணக்கூடிய ஒரு சிண்டிகேட்டு. அதில் ஒரு ஃபேமிலியில் ஒரு பார்வை இல்லாத பையன் இருக்கான். அந்த பையனை யாரோ கொலை பண்ணிடுறாங்க. அந்த கொலையை கண்டுபிடிச்சி கொலைகாரனை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபேமிலியில் உள்ளவங்க துடிக்கிறாங்க. அந்த ஃபேமிலியில் பிறக்காத வளர்த்த ஒரு பையன், விசுவாசியாக இருக்கக்கூடிய உன்னி முகுந்தன், அவர் தான் மார்க்கோ. அவர்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்கிறாங்க. அவர் அந்த கொலைகாரங்களை கண்டுபிடிச்சி தீர்த்து கட்டினாரா இல்லையா அப்படிங்கிறது கதை. ஆனால் அவர் கொலைகாரனையும் கண்டுபிடிச்சிடுறாரு, போட்டு பொழந்தும் கட்டிடுறாரு இடவேளைக்குள்ளேயே. அப்புறம் செகண்ட் ஹாஃபுக்கு கதைக்கு என்ன பண்ணுறது? அப்போது ஒரு கதையை தூக்கிட்டு வந்து சொல்கிறானுங்க. அந்த இறந்தவனுடைய குழந்தை ஒரு பொண்ணுடைய வகுத்தில் வளருது. அந்த குழந்தை நம்ம வாரிசு, அது நம்ம வீட்டுக்கு தான் வரணும், அதை எப்படியாவது பாதுகாப்பாக வளர்த்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கதையை வளர்க்குறதுக்காக ஒரு புது கதையை விட்டு அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த படம் ஒரு மலையாள படம், பேன் இண்டியா படமாக இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி காலையில் ரிலீஸ் ஆச்சு. ஒரே கூவல் ஆன்லைனில். ஒரு பயங்கரமான ஒரு மலையாள படத்தில் இப்படி ஒரு ஆக்ஷன் படத்தை எடுத்துட்டானுங்க, இப்படி ஒரு வைலன்ஸ் படத்தை எடுத்துட்டானுங்க, பயங்கரம் அடிப்பொலி அது இதுன்னு சொல்லி உசுப்பேத்தி விட்டு படத்தை பார்க்க வச்சு விட்டாங்க. போய் பார்த்தா என்ன படத்தை எடுத்து வச்சுருக்காங்கன்னா, இந்த ஜான் விக்கு, கில், ஓல்டு பாய், சா, இந்த மாதிரியான படங்கள்லாம் பார்த்துக்கிட்டு அந்த சீனுங்கள்லாம் போட்டு தூக்கி படத்தில் வச்சுக்கிட்டு இது ஒரு பயங்கரமான படம் அப்படின்னு ஊருக்குள்ளே கிளப்பி விட்ருக்கானுங்க. எவன் யாரோ அந்த ஊர் அட்லி போட்டிருக்கு, ஊரில் இருக்கிற டிவிடியெல்லாம் பார்த்துக்கிட்டு அத்தனை சீனையும் தூக்கி அந்த படத்துக்குள்ளே வச்சுருக்கான். இவங்க இந்த கொரியன் படங்கள்லாம் பார்த்துக்கிட்டு கொரியன் வைலன்ஸ் ஆக்ஷன் படங்கள்லாம் வரும்ல, அந்த மாதிரி நானும் படம் எடுக்கிறேன் பாருன்ட்டு என்னென்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா, இந்த கொஞ்சம் அருவா, சுற்றி, கத்தி, அப்புறம் இந்த ஆர்டிஃபிஷியல் பிளட்டு ஒரு 4 லாரி, அப்புறம் இந்த சுருட்டு ஒரு லோடு, அப்புறம் இந்த ஃபாரின் காரு ஒரு 10 காரை வாடகைக்கு எடுத்துருக்கானுங்க. அதை எப்போ பார்த்தாலும் கொண்டு வந்து ஃப்ரண்ட்டில் நிற்க வச்சுருவானுங்க. அதில் ஒரு கோடு கூட விடாமல் பார்த்துக்கிட்டானுங்க. கோடு விழுந்தால் காருக்காரன் சண்டைக்கு வந்துடுவான், அதுக்கு பெரிய வாடகை வேறு கொடுக்கணும். அந்த மாதிரி கொண்டு வந்து வச்சுக்கிட்டானுங்க. படத்தில் எப்போ பார்த்தாலும் எவனை பார்த்தாலும் சூட்டு பிடிச்சிக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருக்கான். படத்தில் சூட்டு பிடிக்கிறானுங்களா அல்லது சூட்டு பிடிக்கிறதே படமாக எடுத்துருக்கானுங்களா அப்படின்னு தெரியல. சுருட்டு விளம்பரம் மாதிரி தான் இருந்தது படம். படத்தில் ஒரு பையனை கொலை பண்ணிடுறாங்கன்னு சொன்னல, அந்த பையன் வந்து பார்வை இல்லாத பையன். அவன் ஒரு கொலையை கண்டுபிடிச்சிருவான். பார்வை இல்லாதவன் அவன் தான் விட்னஸ் அந்த கொலைக்கு. பார்வை இல்லாதவன் எப்படி விட்னஸாக இருக்க முடியும்னா, அவன் ஒரு வாசனையை வச்சு அவன் வந்த கொலைகாரன் வந்த காரை தடவி பார்த்துட்டு இந்த மாடல் காரில் வந்தான், இந்த சென்ட்டு போட்டிருந்தான் அப்படின்னு சொல்லிடுவான். அந்த மாதிரி ஒரு நுண்ணறிவு உள்ள ஒரு பையன் அப்படின்னு கதையை ஆரம்பிக்கிறானுங்க. மேற்கொண்டு இந்த இன்வெஸ்டிகேஷன் எப்படி போக போகுதுன்னு பார்த்தா ஒன்றும் கிடையாது. ஓப்பன் பிளேவாக தான் படம் போகுது. எந்த ஒரு சஸ்பென்ஸும் கிடையாது, எதுவும் கிடையாது, எந்த ஒரு அறிவுபூர்வமான சீனும் கிடையாது. வில்லன் பக்கத்துலேயே தான் உட்காந்துருக்கிறான் காரில் ஹீரோ கூட. அப்புறம் தான் இவன் தான் வில்லன்னு கண்டுபிடிச்சி அவங்க கூட சண்டை போடுறாரு. படம் ஃபுல்லாக சீரியஸாக தான் போயிட்டு இருக்குது. இடைவேளை கொஞ்சம் முன்னால் தான் ஒரு குபீர் சிரிப்பு சீன் வந்தது. ஹீரோவையும் ஹீரோ ஃப்ரெண்டையும் கட்டி போட்டு வில்லன் அடிக்கிறான். ஒரு 2 அடிக்கு கத்தியை சொருவிடுறான் ஹீரோ மேலெல்லாம். அவர் அதுக்கப்புறம் பேசிக்கிட்டு இருக்காரு. ஹீரோ ஃப்ரெண்டை இந்த மரம் இருக்கிற மிஷினில் அதை வச்சு ஹீரோ ஃப்ரெண்டு கையை துண்டாக வெட்டி எடுக்கிறாங்க. அவன் ஓன்னு கத்துறான். அதுக்கப்புறம் ஹீரோ எழுந்திரிச்சு சண்டை பிடிக்கிறாரு. சண்டை பிடிச்சி அவங்கள பூரா அடித்து போட்டு வந்து ஹீரோ ஃப்ரெண்டை காரில் ஃப்ரண்ட் சீட்டில் உட்கார வச்சுட்டு ஹீரோ திரும்பி கேட்குறாரு, இப்போ உனக்கு வலிக்குதா அப்படிங்கிறாரு. ஏடா ஒருத்த கையை வெட்டி இருக்கிறான், வலிக்காமலாம் இருக்கும். தியேட்டரே குபீர்னு சிரிச்சு விட்டாங்க. அப்புறம் பார்த்தா இறங்கி அந்த மிஷினு, மரம் இருக்கிற மிஷின் இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு போய் கீழே அடிவிட்டு கிடந்தவனை பூரா கையை காலை பூரா வெட்டுறாரு. அந்த ஃபைட்டு பூரா செம்ம காமெடின்னு வச்சுங்க. தேட்டரில் உலகம் பூரா வயலன்ஸு ஆக்ஷன் படம் எடுக்கிறாங்க. அதுக்கு ஒரு காரண காரியம் இருக்கும். ஒரு வயலன்ஸ் சீன் படத்தில் வருதுன்னா படம் பார்க்குற நமக்கு ஒரு பதவிப்பு, ஒரு திக்கு திக்குன்னு இருக்கணும். எந்த ஒரு பதவிப்பும் இல்லை, ஒரு திக்கு திக்கும் இல்லை. இப்போ நம்ம ஒரு கறி கடைக்கு போகிறோம், அங்கே கசாப் கடையில் கறி வெட்டுறான், அதை பார்த்தா நமக்கு திக்கு திக்குன்னா இருக்குது. அந்த மாதிரி தான் வெட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கறி வாங்க போனால் வேணால் அவன் கறி வெட்டும்போது எங்கே எலும்பை போட்டுருவானோ, கொழுப்பு போட்டுருவானோ அப்படின்னு ஒரு திக்கு திக்குன்னு இருக்கும்ல, அந்த திக்கு கூட இல்லாமல் ஒரு படத்தை எடுத்து வச்சுருக்காங்க ஃப்ளாட்டாக. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி சும்மா கூவி விட்டாங்க காலங்காத்தால். மலையாளத்தில் வந்த பயங்கரமான ஒரு சூப்பர் ஆக்ஷன் படம், ஒரு சூப்பரான ஒரு வயலன்ஸ் உள்ள படம் அப்படின்னு சொல்லி உசுப்பேற்றி விட்டாங்க. உள்ளே போய் பார்த்தா உடம்பு ரணமாகி போச்சு. நீங்கள் இதுக்கு முன்னே வெளியே வந்த ஒரு ஜான் விக், கில், ஓல்டு பாய், சா,
இந்த மாதிரியான படங்களை பார்க்காம இருந்தீங்கன்னா வேணால் உங்களுக்கு வேணால் இது புதுசாக இருக்கலாம். பார்த்தவங்க போனீங்கன்னா ரணரணமாகிறத யாரும் தடுக்க முடியாது.